வணக்கம் நேயர்களே. இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் சேனல் ஜி. வெளிச்சத்திற்கு வாங்க என்ற தொடர் பாலஜோதிடம் என்ற வார இதழில் வெளிவந்து கொண்டு இருக்கிறது. அதனை உங்களுக்கு படைக்கிறோம். கேட்டு மகிழுங்கள். கருத்துக்களை சொல்லுங்கள். இனி சிந்தனைக்கு வருவோம். வெளிச்சத்திற்கு வாங்க. கருப்பு கலரில் ஒரு கட்டம். கேமிரா உள்ள ஒரு ஸ்மார்ட் போனை வைத்து அங்கே இங்கே நகர்த்தி ஒரு கிளிக் அடிக்கிறதை நாம் அடிக்கடி பார்த்து இருப்போம். வளர்ந்து விட்ட தொழில்நுட்ப வளர்ச்சியில் இப்போ இது தான் ஸ்டைல் என்று சொல்வதை விட இப்போ இது தான் வசதி. பில் போடணுமா, பணம் அனுப்பணுமா, முகவரியை பகிர்ந்து கொள்ள வேண்டுமா, பாஸ்வேர்ட் ஷேர் செய்ய வேண்டுமா, ஒரு படத்தை ரகசியமாக அனுப்ப வேண்டுமா, இந்த ஒன்று போதும் என்ற நிலையில் இப்போ நாம வந்து விட்டோம். அட, அது ஒன்னும் இல்லீங்க. அதுக்கு பெயர் QR கோட் என்று சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு பல பேருக்கு தெரிந்து இருக்கும். கொஞ்சம் விவரமா சொன்னால் நன்றாக இருக்கும் தானே. சிறியது முதல் பெரியது வரை எல்லா வணிக நிறுவனங்களிலும் இந்த QR கோட் பயன்பாட்டில் உள்ளது. பழ வண்டிகளில் இருந்து பெட்ரோல் பங்கு வரை பணம் செலுத்தும் போது இதை ஸ்மார்ட் போனில் கேமிராவை காண்பித்து தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு குட்டி SMS போன்ற செய்தியை தன்னகத்தில் கொண்டது தான் இந்த QR கோட். இது பணம் செலுத்துவதற்கு மட்டும் அல்ல, தகவல் பரிமாற்றம் செய்வதற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம். பெரிய மால் அல்லது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களில் இதே போல ஒரு பார்கோட் இருக்கும். அதை ஸ்கேன் செய்ததும் கணினியில் பில் பட்டியலில் அந்த பொருள் விவரம் வரும். இந்த பார்கோட் தான் QR கோட் முந்தைய வடிவம். அந்த பார்கோட்டில் நிறைய தகவல்கள் சேகரிக்க முடியாது என்பதால் அதன் அடுத்த பருவமே இந்த QR கோட். குவிக் ரெஸ்பான்ஸ் கோட் என்று சொல்லக்கூடிய இந்த QR கோட் ஜப்பான் நாட்டில் தோன்றி உலகம் முழுவதும் எல்லா இடத்திலும் இப்போது கோலோச்சி நிற்கிறது. பல புள்ளிகள் சேர்ந்து ஒரு சதுர வடிவ கட்டமாக இருக்கும் இந்த QR கோட் படம், எழுத்து, முகவரி, பாஸ்வேர்டு என எதையும் எந்த மொழியிலும் சேர்த்து வைக்க முடியும். இந்த QR கோட் ID கோட், அதாவது படிக்க தனிப்பட்ட கருவிகள் எதுவும் தேவையில்லை. ஒரு கேமிரா உள்ள ஸ்மார்ட் போன் இருந்தால் போதும். அதெல்லாம் சரிங்க, இந்த QR காதக்கும் சோதிடத்திற்கும் என்ன தொடர்பு என்று யோசிக்கிறீர்கள். புரிகிறது. அதை சொல்ல தான் இந்த பதிவு. உங்கள் வசம் உள்ள QR காதையை சற்று கவனித்து பாருங்கள். அந்த சதுர வடிவ கட்டத்தில் 3 மூலைகளில் ஒரு சிறிய கட்டம் இருக்கும். ஒரு மூலையில் மட்டும் இந்த கட்டம் இருக்காது. சரியான திசையில் இருந்து படிக்க இந்த கட்டங்கள் தான் உதவுகிறது. இது போன்ற நுணுக்கங்களை கொண்டது தான் QR கோட். இதை சோதிடத்துடன் வைத்து சிந்திக்க நோக்கினால், கேந்திரம் என்று சொல்லக்கூடியது 1, 4, 7, 10 என சொல்லக்கூடிய இடங்கள், கோணம் என்று சொல்லக்கூடியது 1, 5, 9 என்ற இடங்கள். இதில் 1 என்பது கோணத்திலும் கேந்திரத்திலும் வரும். இந்த இலக்கின பாவம் தான் QR காதையில் உள்ள சதுரமான கட்டத்தில் காலியாக உள்ள மூலை. மற்ற 3 இடங்கில் உள்ள கட்டம் தான் ஜூலை 4, 10 ஆகிய இடங்கள். 4ஆம் பாவக காரகமாக நிறைய சொல்ல முடியும். அதில் இந்த QR கோட் சிந்தனையுடன் சேர்த்து சொல்ல, இருதயம், அறிவு பூர்வமாக சிந்தித்தல், மெக்கானிக்கல் வாழ்க்கை சுரங்கம் போன்றவை இந்த 4ஆம் பாவகத்தில் வரும். சமூக கட்டுப்பாடு, சமூகத்தை சார்ந்து இருப்பது என்பன 7ஆம் பாவகத்தின் காரகத்துவமாக வரும். தொழில் தொடர்பான முக்கியமான பாவக காரகத்துவம், பொறுப்புணர்வு, கடமை இது போல 10ஆம் பாவக காரத்துவமாக வரும். இது போல பாவக காரகங்களை பல ஆயிரக்கணக்கில் சொல்ல முடியும். இது போன்ற பாவக காரகங்கள், ராசி காரகங்கள், கிரக காரகங்களை முழுமையாக கையாள பழகி விட்டால் சோதிடம் சொல்வது சுலபமாக அமைந்து விடும். சோதிடம் என்பது எதிர்கால பலன் சொல்வது மட்டும் அல்ல. அது தான் வாழ்க்கை முறை. அறம் சொல்லும் கூற்று என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதனால் தான் ஒரு ஒழுக்கமான சோதிடரை அறம் சொல்பவன் என்று நாடாளும் மன்னரும் மதித்து வணங்குவார்கள்.
இத்தனை உயர்ந்த சிறப்பு பெற்றவர்கள் தான் நம்மை வழி நடத்தும் சோதிடர்கள். இந்த பொறுப்பில் உள்ள சோதிடர்கள் சுய ஒழுக்க கட்டுப்பாட்டுடனும், உயர்ந்த நிலையில் உள்ள சோதிடர்களை சந்தித்து ஆலோசனை மற்றும் ஆசி பெறுபவர்கள், மிகுந்த மரியாதையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்பது அவரவர்கள் பொறுப்பு என்பதை சொல்லாமலே புரிந்து கொள்ள முடியும். இந்த பாவக காரகத்துவ இணைப்பே ஒரு தகவல்களை சேர்த்து சொல்லும் அமைப்பு. இந்த அமைப்பு கட்டத்தை வைத்து தான் QR கோட் பிறந்து இருக்கிறது என்ற சோதிட சிந்தனையை இணைத்து பொருத்தி பாருங்கள். இயல்பாக நடக்க கூடிய ஒவ்வொரு செயல் முறையிலும் சோதிட பதிவுகள் இருப்பதை உணர முடியும். ராகு சனியின் காரகத்தில் அமைவது தான் இந்த QR கோட் என்றால் புதிய சிந்தனையாக இருக்கிறது அல்லவா? என்னது ஒரு QR காதையில் இப்படி ஒரு சோதிட சிந்தனையா என்று யோசித்து கொண்டே இருந்தால் எப்படி? அருகில் உள்ள QR காதையை தடவி பாருங்கள். கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 4 மூலைகளில் ஒரு மூலையை தவிர மற்ற இடங்களில் ஒரு சின்னதாக கட்டம் இருக்கும் என்பதை அறிவீர்கள். அட இவ்வளவு நாள் இது தெரியாமலே இந்த QR காதையை பயன்படுத்தி வருகிறேனே என்று நினைக்காமல், இது போன்ற இயல்பு வாழ்க்கையில் சோதிட சிந்தனையை எடுத்து வந்தால் சோதிடம் இல்லாமல் வாழ்க்கை ஓட்டம் இல்லை என்பதும் சோதிடம் என்பது ஒவ்வொரு அங்கத்திலும் இடம் பெறுவதும் புரியும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அன்பு நேயர்களே, உங்கள் சேனல் ஜியில் தினம் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகிறது. உங்கள் கருத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: podcastchannelg@gmail.com